அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹு தஆலா துவா செய்யும்படி நமக்கு உத்தரவிடுகிறார். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது ஒரு வசனத்தில் கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்கள் ரப்பு சொல்லுகிறான், நீங்கள் என்னை அழையுங்கள், என்னிடத்தில் துவா செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். பொதுவாகவே இந்த தன்மை இருக்கிறத நபிமார்களுக்கே உள்ள பிரத்யேகமான ஒரு தன்மை, ஒரு சிறப்பம்சம். அல்லாஹ் நபிமார்களுக்கு தான் சொல்லுவான், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் பதில் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான், முந்தைய சமுதாயத்தில், முந்தைய உம்மத்துகளில். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நபிமார்களுக்கு சொன்ன அதே வார்த்தை நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் ரப்பை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்விடத்தில் நேரடியாக நபிமார்கள் எப்படி பேசுவார்கள், பிரார்த்திப்பார்கள், துவா செய்வார்கள், அல்லாஹ் பதில் கொடுப்பார். அது போன்ற ஒரு சிறப்பம்சம் இருக்கிற அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறார். நம்ம அல்லாஹ்விடத்தில் நேரடியாக துவா செய்யலாம், பேசலாம், தேவைகளை முறையிடலாம், அல்லாஹ் நமக்கு பதில் தருகிறான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். இன்னல்லதீன யஸ்தக்பீரூன அன் இபாதத்தி, யார் என்னை இபாதத் செய்வதை விட்டும், அதாவது என்னிடத்தில் துவா செய்வதை விட்டும் பெருமை கொள்கிறார்களோ, சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் கேவலமான முறையில் நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்போ துவா என்பது இபாதத்து, துவா என்பது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தை அல்லாஹ்வுக்கு நம்ம செய்கிற மாதிரி துவாவும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். சிலர் துவாவை கேட்காம பெருமை கொண்டு, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் எது கேட்கணும், என்ன குறை இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெருமை கொண்டவராக யார் கேட்காமல் சென்று விடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறார். நரகத்திலே அவர்கள் கேவலமான முறையில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதாவது துவா கேட்கறது அல்லாஹ் பிரியப்படுறான். துவா என்பது இபாதத், வணக்கம். இன்ன துஆ ஹுவல் இபாதா, நபிகள் பெருமானார் சொன்னார்கள், நிச்சயமாக துவா என்பது இபாதத்தாக இருக்கிறது. இபாதத்து தான் துவா, துவா தான் இபாதத். துவா இபாதத், இபாதத் துவா, ரெண்டு ஒன்று தான். அப்போ துவா என்பது இபாதத்துக்கு கட்டுப்பட்டது. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, துவாவு முகுல் இபாதா, துவா என்பது இபாதத்துக்கெல்லாம் மூளை. எப்படி ஒரு மூளை அடிப்படையாக மனிதனுக்கு இயங்குவதை போன்று இபாதத்துகளுக்கு துவா தான் மூளையாக செயல்படுகிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இப்போ இபாதத்தில் நம்ம அல்லாஹ் நினைச்சிட்டோம்னா அப்படியே பணிஞ்சு இந்த பலவீனத்தை வெளிப்படுத்தி, இயலாமையை வெளிப்படுத்தி, தன்னை முழுமையாக தாழ்த்தி அல்லாஹ்ட்ட இறைஞ்சி கெஞ்சி கேட்குறோமா இல்லையா? இபாதத்தில் அல்லாஹ்ட்ட சஜ்ஜால விழுந்துடுறோம். இதே மாதிரி துவாவுலையும் செய்கிறோம். அல்லாஹ்ட்ட என்ன செய்யறோம்? தேவையை முறையிடுறோம், கெஞ்சுறோம், வருந்துறோம், கதறோம், அழுகிறோம். அப்போ இபாதத்தில் நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதை போன்று, அல்லாஹ்வுக்கு அடிபடுவதை போன்று துவாவிலையும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது, நாம் வருந்தி இறைஞ்சி அல்லாஹ்விட்டு மன்றாடி நம்ம என்ன செய்கிறோம்? கெஞ்சி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். அடியார் இப்படி கேட்க அல்லாஹ் பிரியப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்வை துதி பாடுகிறார், தஸ்பீஹ் செய்கிறார், புகழுகிறார், பெருமைப்படுத்துகிறார், அல்லாஹ்வை பற்றி அவர் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணத்தினால் தன்னுடைய தேவையை கூட அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாமல் இருக்கிறார். தன்னுடைய தேவையை கூட அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாமல், சந்தர்ப்பம் அவகாசம் கிடைக்காமல் அவர் இருக்கிறார். ஏன்னா அல்லாஹ் அதிகம் புகழ்ந்து கொண்டிருக்கிறார், திக்ரில் இருக்கிறார், அல்லாஹ் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக தன்னுடைய தேவை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு, கேட்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பவருக்கு தருவதை விட இவருக்கு அதிகமாகவே தருகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்தார்கள். ஹதீஸிலே சொன்னார்கள், மன் ஷஅலஹுல் குர்ஆனு அன் திக்ரி, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு என்னிடத்தில் கேட்பதை விட்டும் அவருக்கு கவனத்தை திருப்பி விட்டது. குர்ஆன் ஓதுவது இருக்கிறது, என்னிடத்தில் பிரார்த்திப்பதை விட்டும், என்னிடத்தில் கேட்பதை விட்டும் அவருக்கு அந்த குர்ஆன் ஓதுகின்ற அந்த ஈடுபாடு அவரை ஈடுபடுத்தி விட்டது என்று சொன்னால், மஸ்அலத்தி, என்னை திக்ர் செய்வதை விட்டும், என்னிடத்தில் பிரார்த்திப்பதை விட்டும் அவரை குர்ஆன் ஓதுகின்ற அந்த அமல் இருக்கிறதே, அவரை முழுமையாக கவனத்தை திருப்பி இருக்கிறது என்றால், அதைத்துஹு அஃதல மா உதி ஸாயிலி, என்னிடத்தை கேட்கக்கூடியவருக்கு நான் என்ன கொடுப்பேனோ அதை விட மிக சிறந்த முறையில் இவருக்கு தருகிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏன்னா குர்ஆன் ஓதுனதுனால என்னை திக்ர் செய்ய முடியல,
அவர் குர்ஆன் ஓதுறதுனால எனக்கு துவா கேட்க முடியல. அதனால் நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், கேட்கிறவருக்கு தருவதை விட அதிகமாக இவருக்கு தருகிறேன் எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அது கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அரஃபா மைதானத்தில் நானும் சரி, எனக்கு முந்தைய நபிமார்களும் சரி, எல்லோருமே அதிகமான முறையில் ஓதிய சில கலிமாக்கள் இருக்கிறது. அரஃபா மைதானத்தில் எல்லோருமே அதிகமாக ஓதிய கலிமாக்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. இந்த 4ஆம் கலிமா இருக்கிறது, இதை தான் அரஃபா மைதானத்தில் நானும் அதிகமாக ஓதிருக்கிறேன், எனது முந்தைய நபிமார்களும் அதிகமாக ஓதிருக்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது கண்ணியத்திற்குரியவர்களே, துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு என்ன நிபந்தனை அப்படின்னு சொன்னால், துவா கபூலியத்தாகிறதுக்கு எந்த நிபந்தனை இருக்குதுன்னு சொன்னால், பொதுவாக துவா கேட்கறதுக்கு சுத்தமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒழுவோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஒழுவோடு இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி துவா கேட்கறதுக்கு நேரங்காலம்னா கிடையாது. அதே மாதிரி துவா கேட்கிறவர் அவர் முஸ்லீமாக தான் இருக்கணும், மூமினாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. காஃபிராக இருந்து அவர் அல்லாட்ட கையேந்தினா அல்ல கையேற்றுக்குருவான். ஒரு காஃபிர் அல்லாட்ட கையேந்து கேட்கிறாரு வைங்க, அல்லாஹ் இறக்கப்பட்டு அவர் துவாவை கபூல் செஞ்சிருவான். இப்லீஸ் அல்லாட்ட கேட்டான், யா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் என்னைய நீ வாழ வைக்கணும், மௌத்தாக்க கூடாது. அல்லாட்ட கேட்டான், அல்லாஹ் துவா கபூல் செஞ்சுட்டான் இப்லீஸ் துவாவை. கியாமத் வரைக்கும் இப்லீஸ் உலகத்தை வாழ்ந்துட்டு தான் இருப்பான், அப்புறம் தான் மௌத்தாவான் கடைசியில். அப்போ காஃபிருடைய துவாவை கூட அல்லாஹ் செய்வான், கபூல் செஞ்சிருவான். அதுக்கு ஈமான் ஷர்த் இல்லை. அதே மாதிரி சுத்தமாக இருக்கணுங்கிறது இல்லை. அதே மாதிரி ஒழுவோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலையிலையுமே அல்லாஹ் துவா கேட்கலாம், அல்லாஹ் துவாவை கபூல் செய்யலாம். அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், அல்லாஹ் மன்றாடி கேட்கின்றப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவாவை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஹலாலான உணவு சாப்பிட்டுருக்கணும், ஹலாலான உடை உடுத்திருக்கணும், ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும், துவா கபூல் ஆகிடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவர் பிரயாணத்தும் செய்கிறார், அதிகமாக பிரயாணம் செய்கிறார், பிரயாணத்தில் அல்லாஹ்விடத்தில் ரப்பி யா ரப்பி யா ரப்பி என்று அல்லாஹ்வை அழைக்கிறார், இறைஞ்சுகிறார், தேவைகளை கேட்கிறார், மன்றாடுகிறார், பிரார்த்திக்கிறார். ஆனால் அவர் உண்பது உணவு ஹராம், அவர் உடுத்துகின்ற உடை ஹராம், அவர் குடிக்கின்ற பானம் ஹராம். இப்படி இருக்கின்ற பொழுது அவர் யா ரப்பி யா ரப்பி என்று துவா செய்வதால் அவர் துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், எங்கே ஏற்றுக்கொள்ள போகிறது? என் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இப்போ துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், உணவு ஹலாலாக இருக்கணும், உடை ஹலாலாக இருக்கணும். அது ஒன்று தான் ஷரத்து நிபந்தனையை தவிர, மற்றபடி சுத்தமாக இருக்கணும், கிப்லாவை முன்னோக்கி தான் உட்காரணும். அது மாதிரி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. குளிப்பு கடமையானவர் பெண்கள் தொழுகை இல்லாத நாட்களில் தொழுகை தான் முடியாது, ஆனால் திக்ர் செய்யலாம், ஆனால் துவா கேட்கலாம். குர்ஆன் தான் ஓத முடியாது, தொழுகை தான் முடியாது, ஆனால் திக்ர் ஓதலாம், அல்லாஹ்ட்ட துவா கேட்கலாம். இப்போ ஆண்கள் நம்மளே குளிப்பு கடமையாயிடுச்சு, குளிக்காமல் இருக்கிறோம், அசுத்தம் தான், ஆனாலும் தொழுக முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, ஆனால் துவா கேட்கலாமா இல்லையா? அல்லாஹ்ட்ட துவா கேட்கறதுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. எந்த நிலைமையும் அல்லாஹ்ட்ட துவாவை கேட்கலாம். எல்லா நேரமுமே அல்லாஹ்ட்ட தேவையாகி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கறது அல்லாஹ் பிரியப்படுகிறான், கேட்கலன்னா அல்லாஹ் கோவப்படுகிறான். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அடியான் அல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய ஃபضல் அதிகமாக கேட்கட்டும். அடியான் கேட்கின்ற துவாக்கள்லேயே மிகச்சிறந்த துவா எதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஆஃபியத்தை கேட்கணும். ஒரு அல்லாஹ்ட்ட ஆஃபியத்தை கேட்கிறாருன்னா இதை விட சிறந்த ஒன்றை அவர் கேட்க முடியாது, அவர் இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. இதுதான் மிகச்சிறந்த ஒரு தேவை, ஆஃபியத் என்பது நபிகள் பெருமானார் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் எப்போ துவா கேட்டாலும் யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுன்னு கேட்கணும். அது முக்கியமான ஒரு தேவையான விஷயம். எல்லா விஷயத்தையும் ஆஃபியத் அடங்கியிருக்கும். அதே மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது யா அல்லாஹ் பொறுமையை கொடுன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா பொறுமையை கொடுன்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்குள்ள என்ன வந்துடுது? சோதனையை கொடுன்னு கேட்டு வாங்குறோம். பொறுமை எப்போ தேவைப்படும்? சோதனை வந்தால் பொறுமை தேவைப்படும், கஷ்டம் வந்தால் பொறுமை தேவைப்படும். அப்போ பொறுமையை கொடுன்னு கேட்டால் அப்போ சோதனையை கொடுன்னு அர்த்தம். ஒரு சஹாபி அப்படி அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் பொறுமையை கொடுன்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே அல்லாஹ்ட்ட நீ சோதனையை கேட்டு வாங்குகிறாய், நீ பொறுமையை கொடுன்னு கேட்காத, யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடு என்று கேளு என்று சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா பொறுமை எப்போ தேவைப்படும்? கஷ்டம் வந்தால் தேவைப்படும். அப்படி கஷ்டத்தை கொடுங்கிற வார்த்தை உள்ள அடங்கி இருக்குது அதுக்குள்ள, அதனால அது கேட்க வேண்டான்னு சொன்னாங்க. அப்போ ஆஃபியத்தை கொடு என்று கேளுங்கன்னா, ஒரு நபித்தோழர் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் நல விசாரிப்பதற்காக வீட்டுக்கு போனாங்க.
போய் பார்த்தா அந்த சஹாபி ரொம்பவும் குறுகி போய் ஒரு பறவை மாதிரி அப்படியே முடங்கி கிடந்தார். பார்த்தவொன்னு ரசூலுல்லாஹ் ஏன் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டு வியப்போடு குடும்பத்தார்கிட்ட கேட்டாங்க, இவர் ஏதாவது துவா செஞ்சாரா அல்லாட்டேன்னு. அப்போ வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, இவர் துவா செஞ்சார். என்ன செஞ்சார்? யா அல்லாஹ், எனக்கு அதாபு கொடுக்குறதா இருந்தால், ஆக்கிரத்தில் நான் செஞ்ச பாவங்களுக்கு இது தண்டனை கொடுக்குறதா இருந்தால் அதை துனியாவிலேயே கொடுத்துரு, அங்கே கொடுத்துறாத, துனியாவிலேயே கொடுத்துருன்னு துவா கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஏன் கேட்டீங்க? துனியாவிலே கொடுத்துருன்னு கேட்டால் நீங்கள் தாங்க முடியுமா? அதான் இப்படி ஆகிட்டீங்க, பறவை கொஞ்சம் மாதிரி சுருங்கி போய் கிடக்குறீங்க. துனியாவிலே அதாபு தாங்கிறதுக்கு உடம்புல வலிமை இருக்குதா? நீங்கள் என்ன கேட்டுக்கணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகீனா அஸாபன்னார். அப்படி கேட்டுக்கணும். நபிகள் பெருமாள் சொல்லி கொடுத்தாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துனியாவிலே ஹஸனாவை கொடு, ஆখিরাத்திலையும் ஹஸனாவை கொடு. ஹஸனா என்றால் நலவுகள், நன்மைகள், பாக்கியங்கள் கொடு. வகீனா அஸாபன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடு என்று அப்படி கேட்கணும் என்று நபிகள் பெருமாள் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்க ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ் அவருக்காக துவா செஞ்சாங்க. திரும்பி மறுபடியும் அவர் என்ன ஆகிட்டாருங்க, சரியாயிட்டாரு. அப்போ துவா கேட்கும்போது துனியாவிலையும் கொடுத்துருன்னு கேட்டக்கூடாது, பொறுமையை கொடுத்துருன்னு கேட்டக்கூடாது, அவசரப்பட்டு கேட்டக்கூடாது, பாவத்துக்காக வேண்டி கேட்டக்கூடாது, இப்போ பாவமான காரியத்துக்காக கேட்டக்கூடாது, உறவுகளை முறிச்சு வச்சுக்கிட்டு துவா கேட்டக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம உறவுகளை முறிக்கிறதுக்காக வேண்டி துவா கேட்டக்கூடாது. இப்படிலாம் பல விஷயங்கள் கேட்டோம்னா அதெல்லாம் என்ன செய்யுங்க, கபூலாகாது. அது நேர் மாற்றமான முறைகளில் நம்ம பாதிப்பு ஏற்படுத்திவிடும். சரி, கடைசியாக துவா ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த துவாவும் வீண் போகாது. துவா 3 விதமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, நம்ம கேட்குற துவா இருக்கிறத எதை கேட்டோமோ அல்ல அதை அப்படியே கொடுத்துருவான். ஒன்று கேட்குறத கொடுத்துருவான். ஒன்று உடனே கொடுக்கலாம், இல்லை இப்போ தாமதமாக கொடுக்கலாம். அதை கேட்டதை கொடுப்பான். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒன்று அல்லாட கேட்டோம், அல்ல என்ன பண்ணுறான்னா கேட்டதை கொடுக்கல, அதற்கு பகரமாக நமக்கு ஏற்பட இருந்த ஆபத்து, ஒரு நோய், ஒரு முசீபத்து, ஒரு கஷ்டம், ஒரு சோதனை, அதை அல்லாஹ் விலக்கி விட்டுருவான். நம்ம கேட்ட துவாவுடைய பரக்கத்தில் வர இருந்த ஆபத்து நீங்கிடும், அல்லாஹ் தடுத்துருவான். இது ரெண்டாவது. மூணாவது, நம்ம கேட்குற துவா இருக்கிறத அல்லாஹ் தஆலா அதனை பன்மடங்காக ஆখিরাத்தில் கொடுப்பார். இப்போ மழை போல் நன்மைகள் இருக்கும். இவரை வியாபித்து அப்படியே ஆச்சரியத்தோடு கேட்பார், யா அல்லாஹ், நன்மைகள் நான் செய்யவே இல்லையே, எல்லாம் நீ கேட்ட துவா, துனியாவில் நான் கொடுக்கல, இங்கே கொடுக்குறேன். அப்போ தான் அடியான்னு சொல்லுவான், என்னுடைய எந்த துவாவுமே கபூலாகாமல் இருந்திருக்க வேண்டுமே, எந்த துவாவுமே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, இவ்வளோ வாக்கியங்கள் ஆகிரத்தில் கிடைக்கிறதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவார், அவர் ஆதங்கப்படுவார். அப்போ இந்த 3 விதங்களில் ஒன்று, துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்று, கேட்டது அல்லாஹ் தருகிறான், உடனே கிடைக்கலாம், தாமதமாக தருகலாம். ரெண்டாவது, கேட்ட துவாவுக்கு பகரம் அல்லாஹ் தஆலா அவருக்கு வர இருந்த ஆபத்துகளை அகற்றுகிறார். மூன்றாவது, கேட்டதை அல்லாஹ் பன்மடங்காக மறுமையில் தருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்திருக்கிறார்கள், எந்த துவாவும் வீண் போவதில்லை. ஆக நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்வோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை அழையுங்கள், நான் பதில் தருகிறேன் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாஹ் பிரார்த்திப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. துவா செய்து முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.